டேய், காலையில் பொங்கல் வைக்கும் போது பார்த்தது உன்னைய கோயிலில். அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கே வரியா? ஆமாம் ஆமாம், நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி சரி, வயிறு பசிக்குது, சோறை போடுங்க. என்னடா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்க? என்னம்மா, வயிறு பசிக்குது சோறு போடுங்கன்னு சொன்னது தப்பா? இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு வந்திருக்கேன், ஏன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். என்னன்னு கேளுங்கம்மா. இவ வேற போட்டு கொடுக்குறாளே. இவ்வளோ நேரம் எங்கடா போயிட்டு வர? ஐயோ அம்மா, வயிறு பசிக்குதே. அம்மா, வயிறு ரொம்ப பசிக்குதுமா, வயிறு வலிக்குதுமா. டேய் என்னடா ஆச்சு சொல்லுடா. அம்மா, வயிறு ரொம்ப பசிக்குதுமா. அடப்பாவி, எவ்வளோ ஆக்டிங்கை போடுறேன் பார்த்தியா? சரி சரி, வா சாப்பிடலாம். ஏம்மா கயல், வா நீயும் வா சாப்பிடலாம். 2 பேரும் வாங்க சாப்பிட. டே நடிக்காதடா. நீ நடிக்கிறத அம்மா வேணா நம்பலாம். வா வந்து கொட்டிக்க. ச்சே, இவள்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியலையே. என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறா. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். விடுறா, முடிய விடுறா. என்னைய மாட்டி விடுற? அம்மா என் முடிய பிடிச்சி இழுக்கிறா, வந்து பாருங்கம்மா. இனிமே என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான். முடிய விடுறா நீ முதல்ல. இங்க பாரு, நான் ரொம்ப மோசமானவன். என்கிட்ட இனிமே ஏதாவது வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான். வலிக்குதே அம்மா. சீப்பா, என் முடிய பிடிச்சி இழுக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் முடிய பிடிச்சிருப்ப? உன்ன என்னைய வடிக்க வர? என் முடிய பிடிச்சி இழுத்த. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் முடிய பிடிச்சி இழுத்திருப்ப. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ அம்மா, என்னை மிதிச்சு தள்ளிட்டாமா. இனிமே என்கிட்ட எதாவது ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அம்மா. டேய் என்னடா கீழே கிடக்க? எந்திரா. அம்மா, என்னை இவன் மிதிச்சு கீழே தள்ளிட்டாமா. கயல், என்னதெல்லாம்? அம்மா என் முடிய பிடிச்சி இழுத்தாமா. எவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தேன், அப்பலாம் நீங்க வரவே இல்லை. அதனாலதான் அவனை அடிச்சேன். அதுக்கு ஒரு ஆம்பளை பையனை மீச்சு கீழே தள்ளி விடுவியா? இருடி, இதோ வரேன். நீ சுமார், அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அம்மா நீங்க எப்பவுமே அவன் தான் சப்போர்ட் பண்றீங்க. எவ்வளவு நேரம் முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா. அம்மான்னு கூப்பிட்டு அப்படி நீங்க வரவே இல்லை. இப்போ வந்து என்ன திட்டிட்டு இருக்கீங்க? 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைங்களா? அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. எது விளையாண்டுகிட்டு இருக்கோமா? 2 பேரும் முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். எனக்குலாம் ஒன்றும் சாப்பாடு வேணாம். சாப்பாடு வேணா போய் பட்னியா படுப்போ. அதை ஒன்று நீ சொல்ல தேவையில்லை. கயல், அம்மா அவனும் தானே பேசிட்டே இருக்கான், என்னைய மட்டும் திட்டுறீங்க. உனக்கு என்னடா வயிறு பசிக்குது குதிச்சில? போய் சாப்பிடு போ. உன்னை சாப்பிட்டுட்டு வந்து வச்சுக்கிறேன். அம்மாட்ட மாட்டியா விடுற? பத்தியா எப்படி உன்னை திட்டு வாங்கி கொடுத்தேன்னு? இருடி, இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு. அம்மா என்ன இவன் நேரம் இவன் எனக்கு கிண்டல் பண்ண உங்களுக்கு காதில் கேட்கலையா? எங்க நிற்கிறேன்? ஆமா, அம்மா திரும்பி பார்க்க இவளே இங்கே நின்றுட்டே இருப்பேன் பாருங்க. அவன் போய் 1/2 நேரம் ஆச்சு. போய் முதல்ல சாப்பிடு போ. நான் அப்புறம் சாப்பிட்டுப்பேன். என்னமோ பண்ணு. இப்போ யார் ஃபோன் பண்ணுறது? லட்சுமி அக்கா, சொல்லுங்கக்கா. என்னக்கா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? தூங்கிட்டியா வசந்தி? இல்லைக்கா முழிச்சிட்டு தான்க்கா இருக்கேன். சொல்லுங்கக்கா. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். சொல்லுங்கக்கா. அது நாளைக்கு எங்கள் அண்ணி வீட்டில் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் உன்னை இன்வைட் பண்ணலான்னு. என்னது பார்ட்டியா? ஆமாம் வசந்தி, பார்ட்டி தான். அண்ணி ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்டு சக்ஸஸாக முடிச்சிருக்காங்களா, அதுக்கு தான். அப்படியா? சந்தோஷங்க்கா. ஆமாம் வசந்தி, அதோட பசங்க 2 பேரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல. சின்ன வயசுலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்களே, இப்போ தானே வந்திருக்காங்க. அதனால் அதுக்கும் சேர்த்து பார்ட்டி வைக்கிறாங்களா, அதான் உங்களெல்லாம் கூப்பிட சொன்னாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? அகிலாவா எங்களெல்லாம் கூப்பிட சொன்னாங்க? நீ வேற வசந்தி, நாங்களே இந்த ஷாக்கில் இருந்து இன்னும் மீளலை. இல்லை, அக்காட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்கன்னு. ஏன் கேட்குற? அப்படியா? பரவாயில்லையேக்கா. ஆமாம் வசந்தி, நாளைக்கு சாயந்தரம் 6:30க்கு மேலே. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு இப்போயே ஃபோன் பண்ணேன் வசந்தி. பரவாயில்லக்கா, இருக்கட்டும்க்கா. நான் என்ன வந்துட்டு. ஐயோ வசந்தி, நீ கண்டிப்பாக வரணும். நீ உமா எல்லோரும் வரணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏன்னா என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 2-3 பேர், அவங்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியாக்கா? ஆமாம் வசந்தி, நீ சிபி கயல் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும். அப்படியாக்கா? சரிக்கா. உமா கால் பண்ணிட்டீங்களா? ஆமாம் வசந்தி, எங்கே அவள் தூங்கிட போகிறான்ட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் தான் உனக்கு கால் பண்ணேன். நாளைக்கு பத்ரகாளி அக்கா வீட்டுக்கு நேரில் போய் சொல்கிறேன்னு இருக்காங்க. பெரிய பொண்ணு இன்னும் பொங்கல் முடிச்சு இங்கே வரவே இல்லை. அப்படியே அவளையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாக்கா? சரிக்கா, கண்டிப்பாக வந்துடுறோங்க்கா. சரி வசந்தி, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். கண்டிப்பாக வந்துடுங்க. சரி வசந்தி, லேட் ஆகிடுச்சு, நீயும் போய் படு. காலைல கூப்பிடட்டா? பரவாயில்லக்கா, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேங்க்கா. சரிங்கக்கா.
நம்மளுக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேர்ட்டையும் சொல்லியாச்சு. வேறு யார் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்க போகிறாங்க? வேறு யார் அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவளை வந்து இங்கே ஏதாவது உனக்கு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அண்ணிகிட்ட யார் பேச்சு வாங்குறது? இதோடு நம்ம நிறுத்திக்கிடுவோம். அண்ணி வேணால் வேறு யாரையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. யார் நேரில் ஃபோனில்? லட்சுமி அத்தையா? என்ன சொல்கிறாங்க? ஏதோ பார்ட்டிட்டுன்னு பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம்மா, இந்த லட்சுமி அத்தையோட அண்ணன் வீட்டில் தான் நாளைக்கு பார்ட்டி வச்சுருக்காங்களா, நம்மளாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எது, மலர் வீட்டில் இருந்தா? ஓ ஆமாம் ஆமாம், அப்போ மலரும் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுவா. ஆமாம், மலர் வீட்டில் இருந்து தான். என்ன பார்ட்டிமா? ஏதோ பசங்க வந்திருக்காங்கல்ல ஊர்லேருந்து, அதோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாங்களாம். அதோட லக்ஷ்மி அத்தங்க இருக்காங்களா, அதனால் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம், நாளைக்கு ஈவினிங் அங்கே போயிட்டு வந்துடலாம். என்னது அங்கேயா? ஐயோ, அங்கே அவனுங்களாம் இருப்பானுங்களே, வேணாம்ப்பா, அம்மா மட்டும் போகட்டும். என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது வந்துமா, அது ஒன்றும் இல்லைம்மா, மலரோட அம்மா ஒரு மாதிரி தான்ல, அதனால எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்கள் மட்டும் வேணா போயிட்டு வாங்கம்மா, லட்சுமி அத்தை உங்களை கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஹே லூஸு, அதை தான் நானும் கேட்டேன். லட்சுமி அத்தைகிட்டயே உங்கள் மலரோட அம்மா சொல்லி தான் சொல்லியிருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க போல். அதெல்லாம் மலர்கிட்டையும் நாளை பாரு, எனக்கு கண்டிப்பாக மலரும் நாளைக்கு கால் பண்ணுவாள். அதனால தான் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். அப்படியாம்மா, சரிம்மா, காலைல மலர் கூப்பிட்டா பார்க்கலாமா? என்னாச்சு உனக்கு? இல்லைம்மா, எனக்கு அகிலா ஆண்டினா கொஞ்சம் பயம். எதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம என்ன சும்மாவா போகிறோம், அவங்க இன்வைட் பண்ணி தானே போகிறோம். அப்புறம் லட்சுமி ஆண்டி நம்மளை தப்பாக நினைப்பாங்கல்ல. நீ, சிபி, நான், உமா அத்தை எல்லோரும் நாளைக்கு ஈவினிங் போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. சரி, எனக்கு தூக்கம் வருதுமா, நான் போய் படுக்கட்டா? போய் படு. நெல்லு சாப்பிட்டுட்டு படு. சரிம்மா. நாளைக்கு மலர் வீட்டுக்கு போகணுமா? ஐயோ, அங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே. அன்னைக்கு மணி மொக்க வாங்காமல் இருந்தால் சரி. என்ன புலம்பிகிட்டு இருக்க? மைண்ட் வாய்ஸ் இருந்து சத்தமாக பேசிட்டோமோ? ஒன்றும் இல்லைம்மா, அந்த போய் சாப்பிட்றேம்மா. அகிலா அப்படி யாரையுமே கூப்பிடாதே, என்ன திடீர்னு எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கு. சரி, அதுக்காக போகிறோம். லட்சுமி அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கல்ல, அதனால் போயிட்டு வந்துடலாம் நாளைக்கு. அடிப்பாவீங்களா, என்னம்மா தூங்கிட்டு இருக்கீங்க? சக்தி, சந்தியா, எல்லாரும் எந்திரிக்க, உங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி நியூஸ். சக்தி எந்திரி. என்னப்பா காலையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா பேசலாம் எதுவாக இருந்தாலும். சக்தி எந்திரி, சக்தி எந்திரி எந்திரி. ஐயோ அம்மா பேய். நான் தான் சக்தி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, உன்னை எழுப்பலான்னு வந்தேன். நீ முதல்ல வாயை மூடி, எனக்கு பயமா இருக்கு. ஹே லூசு, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல வாயை மூடு. சும்மா இப்படியா பக்கத்தில் வந்து எழுப்புவேன்? கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். எல்லாத்தையும் எழுப்பு. ஏன், என்னாச்சு? எழுப்பு சொல்கிறேன். சுஜி அக்கா. என்ன சக்தி? சுஜி எந்திரிங்க சீக்கிரம். என்ன மலர் காலையிலே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? எந்திரிங்க, ஒரு விஷயம் இருக்கு. சந்தியா எந்திரி. என்னாச்சு? காலையிலே வந்து ஏன் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன, நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோமா? இவ வேற, சும்மா இருடி. ஹாப்பி நியூஸ்னா வேற என்ன, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறது தான் எனக்கு. அது எனக்கு சேட் நியூஸ். சரி, ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு. என்னது பார்ட்டியா? என்ன சொல்ற மலர்? இது வந்து தெளிவாக சொல்லு. சொல்கிறேன், அது சொல்ல தானே வந்திருக்கேன். பார்ட்டியா? ஆமாம். நேற்று அம்மா கோயில் இருந்த மாரி ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனாங்கல்ல, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. அது நல்லபடியாக எல்லாம் சக்ஸஸாக ஃபினிஷ் ஆயிடுச்சான். அதில் நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கான். அதனால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அதோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஈவினிங் பார்ட்டி வைக்கிறாங்க. அதோடு சேர்த்து அண்ணனுங்க வந்திருக்கானுங்களே, அவனுங்களுக்கும் சேர்த்து இந்த பார்ட்டி. அதில் என்ன ஹாப்பி நியூஸ்? நீ வேற சும்மா இரு. அப்படியா? ஆமாம், அம்மாவே எல்லாரையும் கூப்பிட சொல்லி அத்தைங்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதனால் கயல், கண்மணி எல்லாருமே இங்கே வராங்க இன்னைக்கு ஈவினிங். என்ன சொல்கிற, நிஜமாவா? ஆமாம் சக்தி. இப்போ பாட்டி அத்தைங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணேன்னு. அப்படி இன்வைட் பண்ணாலும் கண்மணி, கயல் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல. இன்னைக்கு ஒரே ஹாப்பி தான். போ, இன்னைக்கு எப்படியா என்ஜாய் பண்ணணும் அந்த பார்ட்டியை. நேற்று நீங்களாம் அவங்க வீட்டுக்கு போனீங்க, இன்னைக்கு அவங்களாம் உங்கள் வீட்டுக்கு வராங்களா? சரி விடு, எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், அதான் அந்த சந்தோஷ விஷயத்தை உடனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். பார்ட்டி 4 முடி. ஓய் 4 முடி. வா உமா, என்ன கூப்பிட கேட்காம போய்கிட்டே இருக்கிய? இந்தா சட்னி தாளிக்க கடுகு தீர்ந்து போச்சு, அதான் கடையில் போய் வாங்கலான்னு வேகமாக போயிட்டுருக்கேன். அப்படியா? சரி. என்ன உமா, காலையிலேயே வாக்கிங்கா? ஆமாம். என்ன லட்சு நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சா? ஆமாம் உமா, ஃபோன் பண்ணாங்க எனக்கு.
என்ன இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு போறியா? ஆமாம், போகாமலா? என்ன 2 பேரும் காலையில் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? கடைக்கு போனேங்க்கா, கடுகுந்து பருப்பு வாங்குறதுக்கு. உமா கூப்பிட்டா தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் வேலை இல்லை, காலையில் ஊர் சுத்த கிளம்பிட்டா. நீ என்ன அவளோட நின்றுக்கிட்டு இருக்க? இங்கே வரேங்க பத்ரகாளி அக்கா, நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் ஒரு ஊர் சுற்றலை, நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். டயட் மெயின்டைன் பண்ணும்ல. நீ போமா வாக்கிங்கு, வீட்டில் வேலை இருக்கவளை ஏன் பிடிச்சி வச்சுட்டு நிற்கிற? ஆமாக்கா, நானும் போய் கடுந்த பருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். 4 முடி நில்லுங்க. என்ன உமா, எனக்கு வேலை கிடக்கு, என்னன்னு சொல்லு. இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் மட்டும் விட்டுட்டு பாதியோடு போகிறீங்க? ஆமாம் ஆமாம், இந்த அம்மா மீட்டிங் போட்டு நான்கிட்ட எப்படி முன்னேற்றலான்னு சொல்லி உன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதை நீ பாதியிலே நிப்பாட்டிட்டு போகிற. நீ போய் கடுந்த பருப்பு வாங்கிட்டு வா வசந்தி. அவளுக்கு என்ன, அவள் மாமியா சோறு குழம்புலாம் ஆக்கி வைக்கும். நல்லா ஊர் சுற்றிட்டு போனதும் நல்லா காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரிக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்குலாம் அப்படியா? போய் உன் வேலையை பாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நீங்கள் ஏதாவது வேலையாக வந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். நாங்கள் எதுவும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? ஐயோ ஏங்க்கா, லட்சுமி அக்கா நேற்று ஃபோன் பண்ணி இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதைத்தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம்மா, இப்போ தான் எங்கள் வீட்லேயே வந்து சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு சாயந்தரம் போகணும்ல, அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அதைத்தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ என்னால் ரொம்ப அவசரம். வெள்ளனையே காலங்காத்தாலேயே வீட்டில் வேறு வேலைகள் இல்லையா? இதுவும் அவசியம்தான். அப்படியா? அப்படி என்ன அவசியம் சொல்லு. ஆமாம், பார்ட்டிக்கு போகிறோம். என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி ஜுவல்ஸ் போடணும், இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேணாமா? நான் சொல்லலை வசந்தி, தேவையில்லாத வேலை அவள் பண்ணுவான்னு சொல்லிட்டு. எதுக்கா தேவையில்லாத வேலை? கூப்பிட்டுருக்குது அகிலா அக்கா. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயில எப்படி போகணும் சொல்லு பார்ப்போம். என்னக்கா நீங்களுமா? தெரியாம தான் கேட்குறேன் உமா, எப்படி போகணும்னு சொல்லு, நாங்களும் அது மாதிரி வருவோம்ல. அதானே கேளு வசந்தி. அதான்க்கா, போய் நல்ல ட்ரெஸ்ஸாக 8000 9000க்கு நல்ல சாரீ நல்லா கிராண்டாக வாங்கி, அதுக்கு தகுந்த மணிக்க தோடு ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கி போட்டு, செப்பல்லாம் ஹீல்ஸ் செப்பல் போட்டு அதெல்லாம் பண்ணி போக வேணாமா? ஏன் உன்னை என்ன பொண்ணு பார்க்க வராங்க? ஓல்டு லேடி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எதே ஓல்டு லேடியா? ஏய் உமா சும்மா இரு. ஆமாம், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்க்கா. உங்களை மாதிரி இந்த கவுன் போட்டுலாம் போக முடியாது. ஏய், நான் உன்கிட்ட இந்த கவுன் போட்டு வரேன்னு சொன்னேனா? அப்புறம் என்ன மாடலில் கவுன் போட்டுற போறீங்களா? ஏமா போமா, உன்கிட்டலாம் பேச முடியாது. நான் வரேன் வசந்தி. பத்திரலேக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. கோச்சுக்காதீங்க பத்து. 10 குத்துன்னா உன் மண்டே உடைச்சிருவேன். பத்திரகாலின்னு பெருசா இருக்கல பேரு, அதான் சுருக்கி 10ன்னு கூப்பிட்டேன். இது ஒரு தப்பா? நீ ஒன்றும் கூப்பிட வேணாம், பேசாடி பொத்திக்கிட்டு நில்லு. சரி சரி விடுங்கக்கா, அவளை விடுங்கக்கா. என்னக்கா பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாளா? இல்லை இல்லை, இன்னும் தான் தூங்குது அந்த அம்மா. அது என்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கு? அவங்க வீட்டிலேருந்து வந்து கூட சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்புறம் இன்னும் தூங்குது. இந்த நான் போய் எழுப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். காலையில் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சரி சரி, என்ன போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோமா? ஏம்மா சேலை வாங்குற? அதான் இப்போல்லாம் கவுன் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டு வாங்கி போட வேண்டியதானே? ஆமாக்கா, நல்ல யோசனையா இருக்கே. அந்த மாதிரி வாங்கி போடுவோமா? ஏய் உமா, நீ போய் வாங்கி போடு போ. அக்காக்கா நீங்களே சொல்லுங்க, எந்த மாதிரி வாங்கி போடட்டும்? லாங் ஃப்ராக்கா இல்லை ஷார்ட் ஸ்கர்ட்டா, எப்படி சொல்லுங்கக்கா? இங்கே பாரு, வாயை கிளறாத, மரியாதை போயிரு. அக்கா சீரியஸாவேக்கா சொல்லுங்க, எந்த மாதிரி வாங்கி போடட்டும்னு. ஏம்மா போம்மா, நீ வேற சும்மா இரு உமா. ஏதாவது முக்கியமாக பேசிட்டு இருக்க, நீ வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்ப. நீ முதல் இந்த பக்கம் வா. அவ கிடக்காக்கா, காலையில இதை மூஞ்சில முடிச்சுக்கிட்டு பெரிய தலைவலியா இருக்கு எனக்கு வசந்தி. சரிக்கா, என்ன அப்போ நீங்கள் போகிறீங்களா சாயந்தரத்துக்கு? ஆமாம் வசந்தி, போகணும்ல, வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க, போகணும்ல வசந்தி. லட்சுமியும் காலைல ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. ஆமாக்கா, நைட்டே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்கக்கா. அப்போ நீ என்ன வரியா பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு? ஆமாக்கா, நான் வரலன்னு தான் சொன்னேன். அப்புறம் லட்சுமி அக்கா தான் இல்லை நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க, அதான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலான்றக்காதான்க்கா கேட்குறேன். அப்போ வா, போயிட்டு வந்துடலாம் சாயந்தரம். சரிக்கா, எத்தனை மணிக்குக்கா போகிறீங்க? அதான் சாயந்தரம் ஒரு 5:30 6 மணிக்குள்ளே அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க, அதான் போவோம் கிளம்பி. சரி சரிக்கா, என்னையும் விட்டுட்டு போயிடாதீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. இங்கே பாரு வசந்தி, இப்பயே சொல்கிற, இவ வர்றதா நான்லாம் வரல, நான் பாட தனியாக போய்ப்பேன். சரி விடுங்கக்கா, அவள் தான் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கா, விடுங்கக்கா.
ஐயய்ய, உங்களுக்கு பார்ட்டியை பற்றி என்னன்னே தெரியலையே. நான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, என்னையும் திட்டுறீங்க. அப்படிதான் வசந்தி அக்கா போகணும். 4 முடி இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆகும். வசந்தி, நான் போகிறேன். நீ என்னன்னு பார்த்து இவளை இழுத்துக்கிட்டு வா. 5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. வரட்டா? சரி சரிக்கா. என்ன உமா இதெல்லாம்? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். எப்போதான் அந்த விளையாடுத்தனம் ஒன்று விட்டு போக போதோ தெரியல. நீங்களே சொல்லுங்கக்கா, நான் என்ன ட்ரெஸ் போட்டு வரட்டும்னு? ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வரட்டுமா? ஏம்மா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுட்டு வா. அதுக்கு எங்கள்கிட்ட கேட்குற? இல்லைக்கா, நீங்களே என்ன போட்டு போக போகிறீங்க? நாங்களாம் சேடை தான் கட்டிட்டு வர போகிறோம். உனக்கு என்ன தேவையோ அதை போட்டுட்டு வா. அங்கே வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத. அப்புறம் தேவையில்லாமல் லட்சுமி அக்காவுக்கு தான் பிரச்சனை ஆகும். இப்பயே சொல்லிட்டேன். அது இல்லைக்கா, தள்ளி எனக்கு நேராச்சு. நான் போய் கடுங்கும் பருப்பு வாங்கணும். 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு வர்றதா இருந்தா. 4 முடி நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோன்னு எல்லாரும் கோவிச்சிட்டு இங்கிட்டு ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தரமா போகிறாங்க. சி, நல்லதுக்கே காலம் இல்லை. நல்லது ஏதாவது சொல்லி கொடுத்தா அதை தெரிஞ்சும் நடந்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நாகரிகம் தெரியாதவங்க. நம்மளும் இந்த சேலையை தான் சுற்றிட்டு போகணும் போல. சரி, வேறு வழி. பெரிய பொண்ணுக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன ட்ரெஸ் போடுறான்னு. இல்லைன்னா நம்மளும் அவள் என்ன போடுறாளோ அதையும் நம்மளும் போட்டுட்டு போகலாம். ஆமாம், அதான் நல்ல ஐடியா. இப்போ அங்கே போனோன்னா தேவையில்லாமல் பத்து கோவப்பட்டு நம்மளை விரட்டி விட்டுரும் வீட்டுக்கு. நம்ம போய் ஃபோன்லேயே பேசுவோம். பெரிய பொண்ணு என்ன ட்ரெஸ் போடுறான்னு கேட்டுட்டு அதே ட்ரெஸ்ஸு நம்மளும் போட்டு இன்னைக்கு போய் பார்ட்டியை கலக்குறோம். அதில் உமா மட்டும் தனியாக தெரியணும். இன்னைக்கு பார்ட்டியில் வேறு லெவல் பார்ட்டி பண்ணுறோம் வைபா.